வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது யுஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்ட் 2 டீச்சிங் ஆப்டிடியூடுடைய லெக்சரில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்த்துட்டு செகண்ட் லெக்சர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து படிங்க. ஓகே. ஸோ கிளாஸஸ் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு 8:45க்கு நடக்குது. வீக்லி 4 கிளாஸஸ் நடக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணிங்கனாலே மோரோவர் வந்து எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். வேணுங்கிறவங்க அதில் கலந்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின். இன் an English class, Ram remembers the name of the author of a book titled The Diary of a Young Girl. This type of memory is calledன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நியூ அப்டேட்ஸு. இப்போ இந்த 5 வருஷமாக நான் பண்ணுறதுல இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து இப்போ தான் வருது ரீசன் அப்டேட்ஸில். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா செமெண்டிக் மெமரி அப்படின்றது ரைட்டான ஆன்சர். இது என்னென்னா ஜென்ரலாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கும்ல, ஒரு ஏதாவது பற்றி நாலேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடியது தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியும், தென் உங்களுக்கு பிறந்த இடம், பீப்புள் அவருடைய நேமு, பீப்புளுடைய நேமு, அப்போ நேம் ஆஃப் த பீப்புள், இடத்தோட பேர், பிளேசஸ் அண்ட் திங்ஸ், ஏதாவது ஒரு திங்குடைய நேம்ஸு, அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, பழைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது, ஸோ பழைய டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு மைண்டில் நிற்கும் இல்லையா, ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க செமெண்டிக் மெமரின்றாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸில் சரியா ராம் வந்து ஞாபகம் வச்சுருந்தாராம் ஒரு புக்குடைய யார் எழுதுனா, அந்த புக்குடைய ஆத்தர் வந்து யார், அந்த புக்கை எழுதினவர் யாருன்னு அவருக்கு ஞாபகம் இருந்ததாம். அந்த புக்குடைய நேம் என்ன, டைரி ஆஃப் எ யங் கேர்ள்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதோடைய கண்டென்ட் என்ன, செமெண்டிக் மெமரி அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னன்ட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது, பிளேஸு, திங்ஸு, பீப்புள், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இது எனது புக்குன்றது ஒரு திங்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செமெண்டிக் மெமரி அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The view that teaching learning situations may be characterized to fall on a continuum ranking from memory level to reflective level was advanced by. ஸோ இந்த மெமரி லெவலில் இருந்து ரிஃப்ளெக்டிவ் லெவலை யார் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸாக சிச்சுவேஷன் வைஸில் கருத்து தெரிவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து 3 ஆத்தர் உண்டு. ஸோ இதில் லெவல் ஆஃப் டீச்சிங்னு ஒரு கான்செப்ட் வந்து உங்களுடைய யூஜிசி நெட் சிலபஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து 3 லெவல் கொடுத்துருப்பாங்க. மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், தென் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல். இதில் மேலே இருக்கிறது ஹையஸ்ட் லெவல்னு சொல்கிறாங்க. இது ஹையஸ்ட் லெவல், இது வந்து லோவஸ்ட் லெவல்னு சொல்கிறாங்க. ஸோ இது அடுத்தடுத்து கொஸ்டின் வச்சுருக்கேன். இப்போ உள்ள ரீசன்ட் அப்டேட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் லெவல் இருக்குது. மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த மெமரி லெவல்லேருந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் வரைக்கும் யார் கண்டினியூமாக கருத்து தெரிவிச்சிருக்கா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். மாரிஸ் எல்பிக் அப்படின்றதா ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டும் அது ரிலேட்டட் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். புதுசாக யாராவது ஃபாலோவர் இருந்திங்கன்னா அந்த கான்செப்ட் தெரியாதுன்றதுக்கு அந்த பழைய ஃபாலோவர்ஸ்க்கு ஓகே, அவங்களுக்கும் கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன் விச் லெவல் ஆஃப் டீச்சிங் த டீச்சர்ஸ் ரோல் இஸ் மோர் ஆக்டிவ் ரேதர் தென் பீயிங் இன்ட்ராக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸோடைய ரோல் வந்து மோராக ஆக்டிவாக இருக்கும்னா நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும்னு அர்த்தம். ரேதர் தென் பீயிங் இன்ட்ராக்டிவ், ஆனால் அது ரொம்ப இன்ட்ராக்டிவ் இருக்காது. ஓகே. இன்ட்ராக்டிவ்னா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், தென் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல்னு 3 ஸ்டேஜஸ் இருக்குது.
ஸோ இதில் வந்து எந்த லெவலில் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ் கம்மியாக இருக்கும். இப்போ ரிஃப்ளெக்டிவ் லெவலில் வந்து நல்லா பேசுவாங்க. மெமரி லெவலில் ரொம்ப பேச மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹியரிங் பேஸில் மட்டும்தான் இருப்பாங்க. என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே சொல்லுவாங்க. மெமரைஸ் பண்ணி டாக் பண்ணுவாங்க. அதே இதை அப்படியே சொல்கிறது, அப்படியே எழுதுறது, மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மெமரி லெவல். அப்போ வந்து இதில் வந்து என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வராது, ரிஃப்ளெக்டிவ் லெவலும் வராது. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப டீச்சர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சொல்லி மட்டும் கொடுப்பாங்க. ஹியர் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெமரி பண்ணி சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து இதில் பார்த்திங்கன்னா மெமரி லெவல் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்க்ளூடட் இன் த டீச்சிங் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னு கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அதிலிருந்து வந்திருக்கு. டைப்ஸ், அதோடைய டைப்ஸு. ஸோ இது கம்பல்சரி படித்து எழுதி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை கம்பல்சரி எழுதி பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ கீழே உள்ள கான்செப்ட் இருக்குல்ல, 1 2 3 4ன்னு 5 இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒன்று தான் வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து அதில் கேட்டிருக்காங்க ஆப்ஷனில். ஸோ அதனால் இதை கம்பல்சரி நீங்கள் தரவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நீடு. ஸோ இது எல்லாத்தையுமே நிஜமாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எழுதி ரஃப் பேப்பரில் எழுதி இது பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ எழுதி பார்க்குறது நல்லது. இந்த மாதிரி கான்செப்ட் அப்போ தான் மைண்டில் நிற்கும். ஸோ இதை எழுதி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு அப்போது இதில் வந்து அதில் இருக்கிறது எது வந்திருக்கு, எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே. இது வந்து நியூ அப்டேட்ஸ் தான். ஸோ அதனால தான் அந்த பிபிடி ஆட் பண்ணேன். அப்போ ஃபுல்லும் படிச்சிருங்க. படித்து எழுதி பார்த்திங்கன்னா எதுன்னு ஆப்ஷன் குழம்பாது அதுக்காக. ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Which of the following is not a type of implicit long term memory? அதான் வந்து கொஸ்டின். ஸோ இதுவும் ரொம்ப நியூ அப்டேட்ஸ். இது 2023 அப்டேட்ஸ் தான். இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் 4 டைப்ஸ் இருக்குது. எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஸோ அப்போ இதுதான் அதோடைய 3 டைப்ஸு. ப்ரொசீஜரல், தென் ப்ரைமிங், தென் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ அது 3 டைப்ஸும் அதில் இருக்குது. எது கிடையாதோ அதை மட்டும் ஒமிட் பண்ணால் போதும். இதுவும் கம்பல்சரி நீங்கள் ரிட்டன்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ தான் ஆப்ஷன் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் மறதி இருந்ததுன்னா அது கஷ்டமாயிரும். ஸோ எழுதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கும். அப்போ ஆன்சர் டக்குன்னு ரீட் பண்ண உடனே எல்லாம் அதுவா இதுவான்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரிட்டன் எழுதி பார்த்துருங்க இதில் இருக்கிற பிபிடிஸ் எல்லாமே. ஸோ அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரி வந்து என்னென்னா நமக்கு இது இருக்குது, அதில் இது இருக்குது, இது இருக்குது. ஸோ எது இல்லை, 3rd ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாகவே நிறைய கொஸ்டின் 2023 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். தென் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நன்றி. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.